ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் சமையல். டுடே ரெசிபி மீன் குழம்பு. பாரம்பரியமான மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம். நான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் போடுறேன். நீங்கள் செப்ரேட்டாக இஞ்சி பூண்டு செப்ரேட்டாக போட்டுக்கலாம். நான் இதில் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். புளி 1 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸில் நான் எடுத்திருக்கேன். நான் 2 கிலோ மீன் போட்டிருக்கேன், அதனால் 2 லெமன் சைஸில் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா இருக்குது. இப்போ மண் சட்டி வச்சு நான் எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலா எடுத்து அதில் போட்டுடலாம். எண்ணெய் திரிஞ்சு வர நேரத்தில் காரப்பொடி போட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி எடுத்து அதில் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி தேவையான அளவு உப்பு போடலாம். புளி கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி போட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுடலாம். இப்போது நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீனை எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ மீன் போடலாம். அதில் நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க, மொத்தமாக போட வேண்டாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக போடும்போது நம்ம அது மீன் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அந்த மாதிரி போடுறேன், நீங்களும் அப்படி போடுங்க. மீன் குழம்பு ரொம்ப அதிகமாக கிண்டக்கூடாது, லைட்டாக தான் கிண்டணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். அப்போ சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், முள்ளு தான் இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், மீன் வெந்திருக்குதான்னு கண்டுபிடிக்குது எப்படின்னா, இந்த மாதிரி மீன் உடஞ்சிருந்தால் மீன் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். மீன் நல்லா வெந்திருக்குது, வாசனையாக இருக்குது. நம்ம எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி செய்யணும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.